என்ன சுதாரு எங்க வந்திருக்கோம்? திருச்சியா திருவிழாவாக்க வந்திருக்கோம். உன் ஸ்டைல்ல இதை வந்து நீ கொஞ்சம் சொல்லு, கொஞ்சம் நல்ல டீசென்ட்டா. திருச்சி மக்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களெல்லாம் ஒரு வார்ம் வெல்கம் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு. என்ன இது? ஏண்டா நான் டீசென்ட்டா திருச்சி மக்களே எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவங்க பேசுன மாதிரி பேசணும்னு பார்த்தா இருக்க நீ. அது பேசுவ, நீ பேசு. திருச்சியில இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு முதல்ல வணக்கம். நாங்க என்ன பண்ணாலும் நீங்க கவனிக்க மாட்டீங்க, அவர் பேச்சுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் சார் எங்களை வந்து உங்க மேடையில் வந்து ஒரு இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம். ஆமா, ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம். எங்களோட என்ன சொல்றது, எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க. அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்ல. அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மையர் பண்ணிடுவோம் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன். இன்னொன்னு வந்து டிசிப்ளின் ஒரு வார்த்தை சார். இவனுக்குலாம் சொல்லுங்க சார், 2 நாள் ஜிம்முக்கு போறான், 3ஆவது நாள் அப்படின்னு இதை வைக்கிறான். டி ஷர்ட்டாவது சின்ன சைஸா வாங்கினான்னா நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துறான். என்னடான்னு கேட்டா இல்ல அப்பதான் உடம்ப குறைச்சா போட முடியும்ன்றான். அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான். இல்ல அது அதை பத்தி பேச வரல இங்க. நம்ம எதுக்கு வந்தோமா? அடுத்து வந்து அண்ணன் இளவரசன், அவர் வந்து அதான் அந்த களவாணில இருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னா சொல்லிட்டே போகலாம் சார். அந்த அளவுக்கு பயங்கரமா அட்மையர் பண்ணிருக்கோம். அண்ட் எங்க ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி. சரி சுதாரு, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அதாவது இங்க ஒருத்தர் வரல, அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ணன். அதாவது மியூசிக் வந்து போடலாம், அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்திருக்கு. தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல, பெரிய சண்டை வந்திருக்கு. அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ். அதாவது அந்த மியூசிக்கை எதுல வைக்கலாம்? போன்ல ரிங்டோனா வைக்கலாம் இல்லையா? இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்டுல கேட்கலாம். பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க. அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல, அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோடனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு 2 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் அதே வந்துச்சு, சோழியை முடிச்சிட்டாங்க. அடிச்சு எப்படா சண்டை, அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு. இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒண்ணு வாங்கிட்டாங்க. இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா வாங்குவாங்களா சார்? வாங்கிடுவீங்களா சார்? சொல்லிட்டாங்க சார், ஃபுல் ஃபார்ம். ஆனா இந்த மலையிலையும் நான் வந்து சொன்னேன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். எப்படியா இவ்வளவு பேரு? ஒரு இதுல சொல்லலாமான்னு தெரியல, ஒரு பையன் சொல்லுவான், சார் என் நெஞ்சுக்குள்ள வந்து லப்டப் கேட்காது சார், தனுஷ் 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 தனுஷ். ஃபுல்லா அந்த கூட்டமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல, திருச்சிக்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு ரொம்ப இது இருக்கு இல்ல? ஆமா, திருடா திருடி வாசு ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் வந்து ஒரு அந்த பாட்டு போடுறதா இருக்கும். திருச்சி ஸ்ரீரங்கம் இங்க வரும் போலாம், பாத்தியா இந்த ஊர்ல தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, இது எங்க ஊர் தான்ங்கிற மாதிரி அது ஒரு இது. ஓ திருச்சி உனக்கு? ஆமா திருச்சி, உங்க ஊர் திருச்சின்றனால. எங்களுக்கு மட்டும் நாங்க வந்து சிவகங்கை, எங்களுக்கு வந்து வேங்கைன்னு ஒரு படம் வந்துச்சு. பாட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சிவகங்கை சீமை படையோடு அப்படின்னு ஒரு வரும். ஆக்சுவலி எங்க ஊரை வச்சு எந்த மாஸ் படமும் அது வரைக்கும் வந்தது கிடையாது. எங்களுக்காக அந்த மாஸ் படம் பண்ணதுக்கே நான் தனுஷருக்கு வந்து ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்க போட்டு காமிச்சுக்கோம், எங்க ஊர்ல இருக்கடா படம் அப்படின்னு. இல்ல சிவகங்கை திருச்சி தான் பெஸ்ட். இல்ல திருச்சி நாங்க மட்டும் என்ன, நாங்களும் சுனாமியிலே சும்மிங்க போடுறீங்க தெரியுமில. மதுரைக்காரங்களுக்கு ஆடுகள் இருக்கு தெரியாதா? ஓ நீ மதுரை வந்துட்டியா அப்ப? நீங்க இல்ல ஆனா என்னதான் திருச்சி மாதிரி வராது. திருடி அது ஒரு திருச்சி மதுரை தெரியுமானே. நாங்க எல்லாம் சேவ சண்டையில கத்திய கட்டி சண்டைய போட்டான்னு பிரிச்சு விட்டு போயிடாது. இவனே மதுரை கிடையாது, இவனே தனியாமங்கலம். எங்க மேலூர் போகிறது மதுரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஊரை. நீ கேரளா தமிழ்நாடு பாடுற மாதிரி நீ இந்த சண்டைக்குள்ள வரக்கூடாது. இந்த பாட்டு கேட்டியா சார்?
அந்த பாட்டு கேட்டியா? செம்ம பாட்டு இல்ல? அண்ணே, ஒரு நிமிஷம், சண்டையில அதை மறந்துட்டீங்க. எது? அவரே திருச்சி கிடையாது. ஆமா, நீ பெரம்பலூர் ஆச்சு இன்னைக்கு. அது பெரம்பலூர் பக்கத்துல, திருச்சி அது பக்கத்துல தானே. பெரம்பலூருக்கும் கத்துறாங்க. பெரம்பலூர் காரங்க இருக்கீங்களா? இருக்காங்க. எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்கடா. ஊர் பிரச்சனை இழுத்து விடாத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். சொல்லு பாட்டு என்ன? இந்த பாட்டு பாட்டு கடையில வந்து- ஒரு பாட்டு அப்படியே லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே சூப்பரா. ஆமா, ரொம்ப பிடிச்சு. ஸ்லேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், பறக்க ஸ்லேட்ட வச்சான் எழுத வச்சான் இருக்கும். ஸ்லேட்ல தானே எழுதுவான், அதனால அப்படி. அது ஏட்ட வச்சான் எழுத வச்சான்டா. ஏடுனா வந்து அது எப்படி வரும்னா, ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேக வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே ஏ தந்தானே 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 தந்தானே. அண்ணே, பாட்டு கச்சேரி மாதிரி போய்கிட்டு இருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. அந்த பாட்டு நல்லா இருந்தவனே ரொம்ப உள்ள போயிட்டு மழைய வச்சானே உண்மையிலே மழை வருது மறுபடி. ஆமா, முடிச்சுக்கிறது நம்ம நல்லது. பாட்டு கேட்டு கேட்டு வந்து இந்த பாடின வரி மட்டும் ஒரு 1000 தடவை கேட்டிருப்போம். அழகா சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. திராவிடே, எடுத்து அடுத்த லிஸ்ட் எடு. ஏய், என்னது இதை இசையும் இன்னொரு காமெடி. மாதிரி அந்த சைடு காம்பேரிங் பண்றதுக்கு உள்ள வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கட் பண்ண போறேன்னு அர்த்தம். சூப்பர். குட். Okay. சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க என்டர் பண்ணனும் ஆசையே படல. இன்னும் ரொம்ப நேரம் கேட்கணும். ஆனா மழை வர ஒரே அதனால தான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பட் பண்ண வரைக்கும் வெறித்தனமா எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இல்ல ஆமா. அவ்வளவு நேரம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அதுக்கு தான். தயவு செய்து நாங்க போறோம், நீங்க ஒரு பெரிய Okay. கைத்தட்டல் மீண்டும் ஒரு Thank you. தேங்க்யூ கோபி, சுதாகர் மற்றும் திராவிட் அவர்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ.